ஒரு தாக்கமும் ஏற்பட போறதில்ல. அங்க 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டை திருடினாரு, எஸ்ஐஆர் மூலமா ஓட்டை கட் பண்ணாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டையும் எஸ்ஐஆர் மூலமா ஓட்டை கட் பண்ணி 10,000 ரூபாய் கொடுத்து திருடலாம்னு நினைக்கிறாரா மோடி அவர்கள்? மோடி அவர்களுடைய இந்த திட்டம் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை காணும். காங்கிரஸ் தலைவர், முன்னணி தலைவர்கள்லாம் ராகுல் காந்தி எல்லாம் விஜயோட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணி போறதாகவும், அப்படி இல்லைன்னு சொன்னா இவங்க திமுக கூடுதல் சீட்டு பெறதுக்காண்டி இந்த பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு யாரோட கருத்து? விஜயோட காங்கிரஸ் கட்சி போற மாதிரி பிளான் இருக்காங்க அப்படின்னா எப்ப முடிவு பண்றாங்களோ உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்ப நாங்க இந்தியா கூட்டணியில பலமா இருக்கோம். இந்தியா கூட்டணி எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திமுகவோட கூட்டணி 2016 தொடங்கிய கூட்டணி 2016, 2019, 2021, 2024 வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணியில எந்த ஒரு மாற்றமும் இப்பொழுதுக்கு இல்லை. இந்த நிலையில இதை பற்றிய யூகங்களும் கற்பனை கதைகளுக்கும் பதில் சொல்லிட்டு நியாயமா இருக்காது நினைக்கிறேன். தமிழகத்துல கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம். இது RSS பாஜகவினுடைய ரத்தத்தில் இருக்கின்ற DNA பிரச்சனை. அவர் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், மதுரைக்கு எதிரானவர்கள், கோயம்புத்தூருக்கு எதிரானவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை காட்டியிருக்கிறார்கள். மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் எந்த அடிப்படையிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிராகரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், அப்படி என்றால் ஆக்ராவிற்கோ சூரத்திற்கோ மற்ற இடங்களுக்கோ கொடுத்திருக்க முடியாது. இந்த நிலை தொடருவது என்பது RSS BJP-யினுடைய DNA-யில் இருக்கின்ற தமிழக எதிர்ப்பு என்பதுதான். தமிழர்களுக்கு உரிய நியாயத்தை கொடுக்கக்கூடாது. தமிழர்களுக்கு குறிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. அது எய்ம்ஸா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி, அது சென்னை மெட்ரோவா இருந்தாலும் சரி, போராட வேண்டியதா இருக்கு. பாராளுமன்றத்தில் போராட வேண்டியதா இருக்கு, வெளியில போராட வேண்டியதா இருக்கிறது, போராடி பெற வேண்டியதாக இருக்கிறது. இதை அவசியம் போராடி பெறுவோம். மதுரைக்கு மெட்ரோ வரும். எங்களை பொறுத்த மட்டுமே தொடர்ந்து இதற்காக போராடி மக்களை திரட்டி இதற்காக போராடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட பிஎல்ஓக்கள் தங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் முடியாது, கூடுதல் நியாயமானது. எஸ்ஐஆர் ஞானேஸ்வர் குமார் போன்ற எலெக்ஷன் கமிஷனர்கள் டெல்லியில் ஏசி அறைகளில் உட்கார்ந்து கொண்டு எடுக்கின்ற முடிவுகளுக்கு சாதாரண பிஎல்ஓ படுகின்ற கஷ்டங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு வேலைப்பளுவின் காரணமாக மன அழுத்தமும் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் எழுகிறது. அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள், நியாயமான நேரம் கொடுக்க வேண்டும். நியாயமாக அவர்களுக்கு 200 வீடுகளுக்கு சென்று ஏறக்குறைய 1000 வாக்காளர்களுடைய விசாரித்து அவர்களுடைய ஆவணங்களை பெற்று அதை பற்றிய வீடு வீடாக சென்று அவர்களை சந்தித்து செய்வது என்பது சாதாரண வேலை கிடையாது. ஒரு நாள் ஞானேஸ்வர் குமார் இதை ஒரு பூத்துல பண்ணி காட்டட்டும். ஒரு நாள்ல ஒரு பூத்துல 20 நாளைக்குள்ள அவர் பண்ணி காட்டட்டும். 1000 பேரை போய் பார்க்கறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் எப்படி பார்க்கறான்னு பார்ப்போம். பார்த்தா அவர் வழி தெரியும். அவரை பொறுத்த மட்டும் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு டெல்லியில உட்காந்துட்டு எஸ்ஐஆர் நடத்த வேண்டும் என்று சொல்வது ஏழை மக்களுடைய வாக்குகளை நீக்குவதற்கான இந்த சதித்திட்டம். இந்த சதித்திட்டத்தை முறியடிப்பதற்காக தொடர்ந்து இந்தியா கூட்டணியுடைய, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அனைவரும் PLA 2-ஆக பணியாற்றி வருகிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தமிழர்களுடைய வாக்குகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பது முயற்சியிலே முழுமையாக இருக்கு. எஸ்ஐஆர் அந்த ஃபார்ம்ல 2வது 3வது காலத்துல 2005 வாக்கு இருக்கிறவங்களுக்கு தான் வாக்குன்ற மாதிரி சொல்றாங்க, இல்லாதவங்களுக்கு எந்த மாதிரி? அதாவது அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தேன், 2002 எந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்து இருந்தீர்களோ அந்த வாக்குச்சாவடியில இருக்கின்ற அந்த பிஎல்ஓட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய அதற்கான விண்ணப்பங்களை கொடுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்க 2002 எழுதணும், 2005 எழுதணும். 2லையுமே இல்லாதவர்களுக்கு புதிதாக வாக்கு பதிய வேண்டிய நேரம் வருகிறது. ஏனென்றால் இது முதல்ல சொன்னது மாதிரி இந்த சூரி பரோட்டா சாப்பிட்ட கதை ஒரு படத்துல வர்றது மாதிரி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல இருந்து அழிச்சல் இது கணக்கு மாதிரி இப்போ முதல்ல இருந்து எல்லாரும் ஓட்டு வச்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஓட்டு இருந்த ஓட்டு புதுசா ஓட்டு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால முதல்ல இருந்து ஓட்டு சேர்க்கிற பிரச்சனையா இருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் இது ஏழை மக்களை துன்புறுத்துகின்றது. நான் முதல்ல சொன்னது மாதிரி தான், ஏழை மக்களுக்கு துன்புறுத்துவது, சாமானிய மக்களுடைய வேலைப்பாடு, அவர்களுடைய தங்களுடைய வாக்குகளை தேடி அலைய வேண்டிய நிலை இருக்கிறது. 2002 மதுரை மாவட்டத்துல வெறும் 60% வாக்குகள் தான் இருந்துச்சு. இப்ப 40% வாக்குகள் கூடியிருக்கு. இப்படிப்பட்ட இந்த வாக்குகள்லாம் தேடி இவ்வளவு பேரும் 4 லட்சம் 5 லட்சம் பேரும் தங்களுடைய வாக்குகளை சேர்ப்பதற்காக அலைக்கழிக்கப்படுவது வெறும் மோடி அமித்ஷாவினுடைய அகங்காரத்தினுடைய அடிப்படைக்காக உருவாக்கப்படுது. சரியா? ரொம்ப நன்றி.